Hello friends, welcome back to Learn with Singam. The day 20 of 100 days of code or programming. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பைப்பிங். ஸோ பைப்பிங்கிறது என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிற ரிசல்ட்டை எடுத்து அடுத்த ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கறது தான். ஸோ நம்ம இதுக்கு நம்ம ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இதான் கமாண்டு. மார்கரிட்டா MAGRITTR. ஸோ இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கால் பண்ணுறோம். லைப்ரரி மார்கரிட்டார் இதை கால் பண்ணியிருக்கோம். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு கொஸ்டின் மார்க் போட்டுட்டு இது பண்ணிங்கன்னா இதனோட டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்கும், இங்கே வரும். ஸோ யூஸ்வலாக பைப்பு பர்சன்டேஜ் கிரேட்டர் தேன் சிம்பிள் பர்சன்டேஜ் தான் போட்டு பண்ணுவோம் ஃபார்வர்ட் பைப்புக்கு. ஸோ இப்போ நம்ம 1 to 23 நம்பர் இருக்கு. இந்த ரிசல்ட்டை பாஸ் பண்ணுறோம் 5 நம்பர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா 5 நம்பர் எடுத்து கொடுக்கும். ஸோ இதை பிளாட் பண்ணுறோம் 1 to 5ன்னு. ஸோ இப்போ இங்கே இதை 3 ஃபங்க்ஷனாக எழுதுறதுக்கு பதிலாக ஒரே ஃபங்க்ஷன் இதில் வர அவுட்புட்டை இந்த 5 நம்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறோம். இந்த 5 நம்ங்கிற ஃபங்க்ஷனில் வர அவுட்புட்டை பிளாட்டில் கொடுக்குறோம். ஸோ அதுதான் இப்போ இங்கே பிளாட் பண்ணியிருக்கு. இப்போ இதையே இந்த மார்கரிட்டாரில் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்னென்னா டி ஃபங்க்ஷன். ஸோ இப்போ பர்சன்டேஜ் டி இந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம். இது நம்ம அதே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணுங்கிறத காமிக்கிறேன். 23 பர்சன்டேஜ் இப்போ நான் இங்கே ஃபார்வர்ட் பண்ணுறேன். 5 நம்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு போடுறோம். இந்த 5 நம்ங்கிற ஃபங்க்ஷனில் பர்சன்டேஜ் டி போடுறேன். அப்புறம் பிளாட் 1 to 5. ஸோ இப்போ அதே தான் பண்ணோம். இந்த டீங்கிற ஃபங்க்ஷன் இந்த டெர்மினல்லையும் அது என்ன வேல்யூ எடுத்துகிட்டு போகிறதோ அந்த வேல்யூ இங்கே பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கு தான் இந்த டி ஃபங்க்ஷன். இதே மாதிரி டாட் ஆப்ரேட்டர் ஒன்று இருக்குது. அந்த டாட் என்ன பண்ணும் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். இப்போது இன் ஜென்ரல் இப்போ 1 to 23 எடுத்துக்கலாம். அதை 5 நம்க்கு பாஸ் பண்ணுறோம். 5 நம்ல இருந்து இப்போ லெட்டர்ஸில் இருக்கிற இதுக்கு அந்த 5 நம்பரை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறோம். ஆனால் இதில் என்ன ஆகுதுன்னா லெட்டர்ஸில் உங்களுக்கு தெரியாது. இங்கே 5 நம்பரில் வர்ற அவுட்புட்டை இந்த லெட்டர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போங்கிறது தெரியாது. ஸோ அதனால் இங்கே நம்ம அப்படியே அந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த 5 நம்க்கு எடுத்துகிட்டு போயிடும் அது. ஸோ அதுதான் இந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். இதில் வர ரிசல்ட் தான் இங்கே கொடுக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போ அசைன் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு காம்பவுண்ட் அசைன்மெண்ட் மாதிரி. இப்போ myWhere 1 to 23 ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். இப்போ myWhereல 1 to 23 இருக்கு.
இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மைவேரில் 5 நம்பர் எடுத்துட்டு போகணும். அதே பர்சன்டேஜ் லெஸ் தேன் அண்ட் கிரேட்டர் தேன் சிம்பிள் பர்சன்டேஜ் ஃபைனம் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த ஃபைனமுக்கு இந்த மைவேரில் இருக்கிற வேல்யூ வந்து ஃபைனமுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். அப்புறம் இந்த ஃபைனமில் வர வேல்யூவை வந்து திருப்பி மைவேரில் அசைன் பண்ணிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 to 5 தான் இருக்குது. 23 இருந்த இடத்துல இப்போ 1 to 5 இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த ஒரு பைப்பிங்கை யூஸ் பண்ணுவோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு லேர்ன் வித் சிங்கம். தேங்க்யூ.